வணக்கம். கதை, கவிதை, சினிமா மற்றும் இலக்கியம் மேல் ஆர்வம் கொண்ட அனைவருக்கும் இந்த தமிழின் அன்பான வணக்கம். நான் ஒரு நாடக கலைஞர் மற்றும் கவிஞர். நான் பார்க்கும் நல்ல சினிமாக்களையும், நான் வாசித்த நல்ல கதைகளையும், கவிதைகளையும், நான் எழுதும் கவிதைகளையும் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த சேனல் தமிழ்வாணன் பிஓவி. என்னை சுற்றி உள்ளவங்களுக்கு சிலருக்கு தெரியும், இவ்வளோ நாளாக சின்ன சின்ன வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தானே, இன்றைக்கி ஏன் இந்த ப்ரொமோஷன் வீடியோ அவன் சேனலுக்கு அப்படின்னா நினச்சா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நீண்ட நாள் ஒரு கனவு, நீண்ட வருஷத்து கனவுன்னு சொல்லலாம். அது என்ன ஒரு ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ண போகிற போட போகிறேன் அப்படின்னு எல்லாம் சிம்பிளாக கேட்டாலும் இதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியாததுனால நான் ஒரு 10க்கும் மேற்பட்ட சேனல்களை துவங்கி ஒரு வாரத்துலேயோ ஒரு மாதத்துலேயோ ஒரே நாள்லேயோ கைவிட்ட நிறைய சேனல்கள் இருக்குது. ஸோ ஒரு முடிவு பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லிக்கலாம் அப்படின்னு நினச்சி என்னால் ஒரு 21 நாள் கண்டினியூஸாக வீடியோ போட முடியுதா சோர்வு இல்லாமல் அப்படின்னு. நமக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணுறதுக்கு சோர்வு இருக்காது, ஆனால் நேரமின்மைன்னு நம்ம ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. சரி, அதுலேருந்து நம்மளால் அதை தாண்டி நம்மளால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை அப்படின்னு பார்த்தேன். பரவாயில்லையா, ஒரு 26 நாள் கண்டினியூஸாக என்னால் வீடியோ போட முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்கள்ட்ட சொல்லுவோம். ஏன்னா என்னை நம்பி நான் ஆரம்பித்த அந்த 10 சேனல்கள்லேயும் 10 பேர், 50 பேர், 100 பேர், 150 பேர் சப்ஸ்கிரைபர் வருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதை கைவிட்டோன்னே திரும்ப நம்ம போய் மச்சான் நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்கிறதுக்கே ஒரு கூச்சமாக இருந்தது. அதனால் என்னால் ஒரு 21 நாள் கண்டினியூஸாக பண்ண முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத தாண்டி இதுக்கப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. சரி, நம்ம இதை தொடர்ச்சியாக பண்ண முடியும் அப்படின்னு என்னை நம்பி இந்த சேனலில் ஒரு 136 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இது என்னோட யாரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு கிடையாது. இருந்தாலும் நான் போட்டிருந்த கவிதைகள் பிடிச்சிருந்ததுனால சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் உரிமையாக அவங்கள்ட்ட கேட்குறேன், என்னுடைய கண்டென்ட் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தால் இல்லை இதுக்கப்புறம் நான் ஏதாச்சும் நல்லதாக சொல்லுவேன், ஏதோ உங்களோட நேரத்தை வேஸ்ட் அடிக்காமல் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் நம்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது தமிழ்வாணன் பிஓவி. நான் நடித்த நாடகங்கள் பற்றியும், நான் வாசித்த புத்தகங்கள் பற்றியும், நான் எழுதும் கவிதைகள் பற்றியும் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய நன்றி.